குச்சன் எடுத்துவாங்க. நல்லா இருக்கும், அப்படியே விரிஞ்சு வரணும். நல்லா ஒன்று ஒன்று சாப்பிடு அப்பலாம். கையில் பொடிக்கிறோம் அப்போ இந்த மாதிரி எனக்கு கையில் பொடிக்கணும். இப்போ பாரு கையில் தான் பொடிக்கலாம், கையை விட்டு வந்தா ரெண்டு பாரு. தேவனே, எங்கள் ராஜாவே, கர்த்தாவே, சர்வவல்லமுள்ள தேவனே, நேற்றும் இன்றும் மாறாத தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவரின் பிரயாசம் விரோதம் என்று வார்த்தையின்படியாக ஆண்டவரே, இன்று நாங்கள் வந்து கூடியிருக்க செய்த கிருபைக்காக நன்றி செலுத்தினோம். ஆண்டவரே, அநேக நாள் பிரயாசப்பட்டு ஆண்டவரே தேவன் ஆண்டவரே இன்று ஆண்டவரே இந்த வீடை திறந்து ஆண்டவரே நாங்களால் ஒன்று கூடி உங்களுக்கு நன்றி செலுத்த செய்த கிருபைக்காக நன்றி செலுத்தினோம். ஆண்டவரே, இந்த வீடியோ பிரதேசத்துக்காக நாங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நாங்கள் பாடலும் பாடல்களிலும் ஆண்டவரே கேட்கிற உங்களுடைய வார்த்தைகளிலும் இருந்து எங்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிரேயர் ஆண்டவர் நன்றாக நடக்க என் தேவன் உதவி செய்யும்படியாக கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நியமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ரொம்ப பிரயாசப்பட்டு ரொம்ப நாட்கள் வந்து கஷ்டப்பட்டு ஒரு வீடு வேணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து ஒரு ஆசையில் ஒரு வாஞ்சையில் இந்த வீட்டை வந்து உருவாக்கி இருக்காங்க. ஆனால் அவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு வீடு கட்டணும்னு அனுபவம் கிடைக்கல, பிள்ளைய படிக்க வைக்கணும்னு ஒரு அனுபவம் கிடைக்கல, நல்ல ஒரு வாழணுன்ற ஒரு அனுபவம் அவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் இவங்களோட வாழ்க்கை வந்து முன்னேற்றத்தை வந்து குணப்படுத்திருக்காங்க, பார்த்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கு வந்து அவங்களே வந்து இந்த கேசோட பகுதியில் அவங்க ஒரு சாட்சி. ஆ
எல்லாருக்குமே தெரியும். ஆரம்பத்தில் நம்ம என்ன சூழ்நிலையில் இருந்தோம், நாங்கள் எப்படி இருந்தோம், எங்களோட வாழ்க்கை என்ன எப்படி இருந்துச்சு, எங்களுடைய பொருளாதார நிலைமை எப்படி இருந்துச்சு, எல்லாம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எப்போ வந்துட்டு நாங்கள் வந்து ஆண்டவர் எங்களோட சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டோமோ, எப்போ வந்து நாங்கள் வந்து ஞானஸ்நானம் எடுத்து அவருடைய பிள்ளைகளாம் அவருடைய சமூகத்தில் ஆண்டவர் இயேசப்பா அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு நாங்கள் எப்போ வந்துட்டு கிறிஸ்தவங்களாம் மாறணுமோ அப்போயிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய சூழ்நிலைகள் வந்து ஒவ்வொன்றும் சொல்கிறது, அது வந்து வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது வந்து இது என்னது, இதெல்லாம் ஒரு விஷயமா, இப்படின்னா நடக்குமா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணும். ஆனால் அதை வந்து அனுபவிச்சவங்களுக்கு வந்துட்டு அது வந்து ரொம்ப பெரிய விஷயம், நம்பவே முடியாத ஒரு விஷயம். இது இப்படிலாம் நடக்குமா, இது இப்படி ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினச்சி பார்த்துருக்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஆண்டவர்களுக்கு செஞ்சாங்க. இந்த இடத்துல வந்துட்டு அங்கிள் சொன்ன மாதிரி இந்த இடமே எங்களுக்கு வேண்டாம், இது வந்து இது எப்படியாச்சும் விட்டுட்டா போதும், இது எப்படியாச்சும் கொடுத்துடணும், இருக்கிற கடனை எப்படியாச்சும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரயாசப்பட்டோம். நிறைய பேர் வந்து பார்த்தாங்க, நிறைய பேர் கேஷோடு வந்தாங்க, அட்வான்ஸ் பண்ணிட்டு போகிறோம், நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனால் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தடை வந்துட்டே இருந்துச்சு. இந்த வீட்டை யாருக்குமே கொடுக்க முடியல, யாருக்கும் விற்கவும் முடியல. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும் போதுலாம் வந்துட்டு கரெக்டாக 2 வருஷத்துக்கு முன்னாடி டிசம்பர் மாதத்தில் வந்துட்டு ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் வந்துட்டு தீர்க்க தரிசனமாக சொன்னாங்க, இந்த வருஷத்தில் இந்த வரப்போகிற வருஷத்தில் வந்துட்டு கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நன்மை வந்து தருவார், ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தருவாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க சொல்லி February வந்துட்டு வீடு கட்டுறதுக்கான ஆர்டர் வந்துச்சு. அந்த ஆர்டரும் வந்துட்டு எப்படின்னா அதுவும் சாதாரணமான விஷயம் கிடையாது. நிறைய பேர் இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த ஸ்கீம்லாம் கட்டுறதா இருந்தாலும் அதில் வந்து நிறைய பேருக்கு ரிஜெக்ட் ஆகிருக்கு. நமக்கு வந்துட்டு அது எப்படி ரிஜெக்ட் பண்ணலைன்னு எனக்கு தெரியல.
அவங்களே வந்து சொல்கிறாங்க, நான் வந்துட்டு எம்எல்ஏ அவங்களோட பெரிய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவங்களோட வீட்டை அவங்களோட பர்மிஷனே வந்து நான் கேன்சல் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வந்து நான் கேன்சல் பண்ணலை அப்படின்னாங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன் வந்துட்டு இவங்க நமக்கு அப்படி சொல்கிறாங்க, அப்படி நமக்கு வந்துட்டு ஏன் நம்ம கேன்சல் பண்ணலான்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நான் சரின்னு சொல்லிட்டு அப்படியே போச்சு. அப்புறம் நாங்கள் அதே மாதிரி தான் யோசித்தோம், என்னப்பா பண்ணுறது, நம்ம கையில் ஒரு பைசா இல்லையே, நாங்கள் எப்படி இது பண்ணுவோம் அப்படிங்கும்போது அப்பவும் முழுசாக வந்துட்டு நம்பணும், ஆண்டவரோட வார்த்தையை நம்பணும். ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு, கண்டிப்பாக ஆண்டவர் வாக்கு கொடுத்தா அது எப்படினாலும் இது நிறைவேறும்னு சொல்லி நாங்கள் நம்பணும். அதே போல் அந்த என்ன சொல்கிறது, வீடு ஆரம்பித்ததுலேருந்து ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு நம்பவே முடியாது, யாருக்குமே நடக்காத அதிசயங்கள் நிறையவே எங்களுக்கு நடந்துச்சு. அந்த இந்த வீட்டுக்கு வந்துட்டு இதை கட்டுறதுக்கான அந்த கான்ட்ராக்டர் இதை சொல்கிறதா இருக்கட்டும், அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதுலேருந்து அந்த பில் வந்துட்டு கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய சாங்ஷன் ஆகக்கூடிய பில்லுலேருந்து எல்லாமே வந்துட்டு ஒன்றுமே வந்துட்டு எந்த தடையுமே இல்லை. எல்லாமே வேலை முடிய அடுத்தடுத்து கரெக்டாக வந்துட்டே இருந்தது. அதே போல் இவங்க வந்துட்டு அந்த லோடெல்லாம் கொண்டு வந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஒரு செங்கல் கூட நாங்கள் வந்துட்டு இந்த வீட்டுக்காக நாங்கள் கஷ்டப்படல, நாங்கள் தூக்கலை, எதுவுமே பண்ணல, எல்லாமே அங்கேயே வந்துச்சு. ஏன்னா இந்த இடம் வந்துட்டு வெறும் மண் தரையா ஃபுல்லாக இருக்கும்போது இதே இடத்துல கரெக்டாக இதே இந்த ஹால் இருக்கிற நடு இடத்துல நான் வந்துட்டு முழங்கால் படிக்கிட்டு பரலோகத்தை நோக்கி ஆண்டவர் எதுப்பா கைகளை உயர்த்தி, எனக்கு தெரியல ஏசப்பா நீங்கள் எதுக்கு என்ன ஒரு நோக்கத்தில் இங்கே எங்களை கொண்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் இங்கே சுற்றி இருக்கிற இடத்துல எல்லாருக்குமே தெரியும் இது வந்து எவ்வளோ விக்கிரக ஆராதனை வச்சிருக்கு, எவ்வளோ விக்கிரக ஆராதனை இருக்கிற இடம்னு எல்லாருக்குமே தெரியும். 2 ஊர் இருக்கு, கீழே நிறைய கோவில் வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல எங்களை ஏன்பா கொண்டு வரீங்க அப்படின்னா, இல்லை எங்களை ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் கொண்டு வரீங்க, இங்கேருந்து எழுப்புதல் வந்துட்டு நடக்கணும், இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு நீங்கள் இந்த இடத்துல வீடு தரணும் அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக கேட்டேன். அப்பா கிட்ட எப்படி நம்ம உரிமையாக கேட்கணும், அந்த மாதிரி எனக்கு இந்த இடத்துல வீடு வேணும்ப்பான்னு சொல்லி கரெக்டாக நான் கேட்டேன். அதே போல் இன்னைக்கு என்னோட ஆண்டவர் வந்துட்டு இதே இடத்துல நின்று என்னை வந்து சாட்சியாக சொல்ல வச்சிருக்காங்க. எனக்கு நிறைய அற்புதங்கள் தான் எங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஒரு விஷயம் அதே நிறைய என்ன சொல்றது, கிறிஸ்தவங்களுக்கு வந்துட்டு நம்ம சொல்லி தெரியணும் அப்படின்றது கிடையாது. ஜபம் வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். இந்த வீடை வந்து ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ சீக்கிரத்துலையும் அவ்வளோ என்ன சொல்றது சுலபமாகவும் இது கட்டி முடியல. ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் தடை வந்துச்சு. அப்போ எல்லாம் வந்துட்டு அங்கிள் வந்து இப்படி இருக்கு அங்கிள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் வந்துட்டு சலிக்காம என்ன சொல்றது மனசு கோணாம ஒரு டைம் வந்து நமக்காக ஒரு டைம் வந்து எங்களுக்காக ஜெபிச்சாங்க. அடுத்து நீங்க இப்படி பண்ணுங்க அப்படி சொல்லி நிறைய வந்துட்டு அட்வைஸ் பண்ணாங்க, எங்களுக்காக நிறைய ஜெபிச்சாங்க. அங்கிள் ஆன்ட்டி 2 பேரும் அவங்க வந்துட்டு நாங்கள் லைஃப்ல மறக்கவே இல்லை. எனக்கு வந்து கடவுளுக்கு அடுத்து வந்து அவங்க 2 பேரும். தேங்க்ஸ் அங்கிள், தேங்க்ஸ் ஆன்ட்டி, ரொம்ப பெரிய விஷயம். ஒரு டைம் வந்துட்டு வந்து பார்த்து வீட்டுக்கு வந்து ப்ரேயர் பண்ணி சரியாயிடுச்சுமா. அதே போல இவங்க வந்து ப்ரேயர் பண்ண உடனே அடுத்த நாள் இருந்த பிரச்சனை சரியா போயிடுவோம். அது வந்து யாருனாலையும் நம்பவே முடியாது. இது எப்படி நடந்துச்சுன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. எனக்கே வந்துட்டு அது பெரிய ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. அதுல வந்துட்டு நான் இன்னும் வந்து இந்த காரியத்தினால ஆவிக்குரிய விஷயத்துல இன்னுமே வளர ஆரம்பிச்சோம். ஜபம் வந்துட்டு கண்டிப்பாக எல்லாத்தையும் வேறு மாதிரி மாற்றும். ஆண்டவரை நம்பி போனோம், எங்களுக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் இங்கே வருவோம், இங்கே வீடு கட்டுவோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. இது ஒரு பெரிய ஒரு விஷயம். இந்த அற்புதம் வந்துட்டு ஆண்டவரால் மட்டும்தான் சாத்தியம், ஆண்டவரால் மட்டும்தான் நடந்தது. யாரெல்லாம் வந்துட்டு ஒரு காலத்தில் நம்மக்கிட்ட பேசாமல் போனவங்கலாம் இன்னைக்கு இது வீடு கட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை தேடி வந்து பேசினாங்க. அந்த வீட்டுனால கிடையாது, வீடு வந்து அவர் கொடுத்தது. இது வந்து அவருக்கு வந்துட்டு நன்றி உள்ளவங்களா இருக்கணும். லைஃப்ல நடந்த எல்லாத்துக்குமே அவர் காரணம். என்னோட கல்யாணத்துல இருந்து எல்லா விஷயத்துலயுமே ஆண்டவர் வந்துட்டு நிறைய அதிசயம் அற்புதம்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அதனால ஆண்டவரை நம்பினா யாரும் வந்துட்டு நம்மளை அவர் கைவிடவே போறதில்லை. கண்டிப்பா எல்லாருமே அவரோட பிள்ளைங்க தான். அவருக்காக தான் வந்துட்டு நம்ம எல்லாருக்காகவும் தான் அவர் மரிச்சிருக்கிறாரு, மறுபடியும் உயிர் தெழுந்திருக்கிறாரு. எல்லாருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கு. ஆண்டவரோட சித்தம் இருந்தது அப்படின்னா எல்லாரையும் தொடுவாங்க, நல்லபடியா நடக்கும் எல்லாமே. என் வாழ்வே நீதானையா.
நிற்பதுமே நிற்பதுமே நிலைப்பதுமே கிருபையினால் நான் வாழ்கின்றேனும் கிருபையினால் தான் வாழ்கின்றேன் வாழ்வே நீதானையா என் வாழ்வே நீதானையா வாழ்வே நீதானையா என் வாழ்வே நீதானையா நான்கு திசையிலும் அலைந்து திரிந்தே ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை நான்கு திசையிலும் அலைந்து திரிந்தே ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை உன்னதமானவர் மறைவிலே வந்தே உன்னதமானவர் மறைவிலே வந்தே நிம்மதி நிம்மதி அடைகின்றேன் நிம்மதி நிம்மதி அடைகின்றேன் வாழ்வே நீதானையா என் வாழ்வே நீதானையா வாழ்வே நீதானையா என் வாழ்வே நீதானையா மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீதானையா மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீதானையா கிருபையின் மேலே கிருபைய தந்து கிருபையின் மேலே கிருபைய தந்து நிர்மூலமாகாமல் காத்தீரையா நிர்மூலமாகாமல் காத்தீரையா வாழ்வே நீதானையா என் வாழ்வே நீதானையா வாழ்வே நீதானையா என் வாழ்வே நீதானையா என் இயேசுவே என் ஜீவனே என் ஜீவனை கரணும் மாணவரே என் வாழ்வில் ஒளிவிளக்கே நீ போதுமே என் வாழ்வினிலே வாழ்வே நீதானையா என் வாழ்வே நீதானையா சலோட்டை போட்டு வச்சிருந்தேன் சலோட்டை என் ஜீவனை பலியாக படைக்கின்றேனா எல்லையற்ற அன்பினாலே என்னை அழைத்தார் என்னிடந்த நன்மையால் என்னை நிரப்பினார் எல்லையற்ற அன்பினாலே என்னை அழைத்தார் என்னிடந்த நன்மையால் என்னை நிரப்பினார் துதிப்பேன் போற்றுவேன் பாடுவேன் எம்பீரிப்பேன் அல்லேலூயா 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 இன்னொரு அண்ணா அண்ணா வாங்க
அவங்க வீட்டில் ஒரு பிள்ளை இருக்குமே சங்கீதா அம்மா இருக்கு ஜமுனா இருக்கு. செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணி நேத்தமும் நானும்மை துதிக்கின்றேனே. நீர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணி நேத்தமும் நானும்மை துதிக்கின்றேனே. இதற்கீடாக நான் என்ன செய்வேன்? இதற்கீடாக நான் என்ன செய்வேன்? என் ஜீவனை பலியாக படைக்கின்றேன். என் ஜீவனை பலியாக படைக்கின்றேன். தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாக ஆண்டவரே, தேவ பிரசன்னம் ஆண்டவரே எங்களை சூழ்ந்திருந்தது. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த கேசரட பகுதியிலே அருமையான தகப்பனே, ஹல்லேலூயா, தேவதாஸ் ஆண்டவரே, ஹல்லேலூயா, செல்வமலர் என்கிற தம்பதிகளுக்கு என் தேவனைய கர்த்தாவே ஒரு புதிய வீடை கொடுத்து நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே அவருடைய கையின் பிரயாசங்களை இம்மட்டுமாக நீர் பாதுகாத்து வந்து எல்லா தீங்குக்கும் ஆண்டவரை விலக்கி காத்து இந்த வீட்டை ஆண்டவரை கட்டி முடிக்க என் தேவனைய கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டினீர். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஆண்டவரே சந்ததியாக இந்த வீட்டை ஆண்டவரே உபயோகப்படுத்தி ஆண்டவரே பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் ஆண்டவரை பெற்றெடுத்து இந்த வீட்டை ஆண்டவரே ஆசீர்வதித்து ஆண்டவரை பரலோகத்திலிருந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவரை அனுப்பி வானத்தின் பல கனிகளை ஆண்டவரை நிரப்பி கொடுத்து ஆண்டவரே இந்த வீட்டில் ஆண்டவரே ஹல்லேலூயா மாப்பேசுக்கிற தொட்டியும் ஆண்டவரே அப்பத்தையும் தண்ணீரையும் சகலவற்றையும் என் தேவனிய கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த வீட்டை ஆண்டவரை பிரதிஷ்டை பண்ணி ஆண்டவரை அவர் கரத்தில் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிற பொழுது உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரை எழுதப்பட்ட வசனங்கள் ஆசீர்வாதமான வார்த்தைகள் என் தேவனிய கர்த்தாவை இந்த வீட்டில் அப்பா நிலைத்திருக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரை தலையாக ஆண்டவரை நான் உன்னை வாலாக்காமல் தலையாக்கி நான் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று சொன்ன அந்த வசனம் இந்த வீட்டில் ஆண்டவரை நிலைத்திருப்பதாக என் தேவனிய கர்த்தர் ஆண்டவரை அப்பா கிறிஸ்து என்கிற நாமத்தில் ஆண்டவரை மூளைக்கல்லின் மீது ஆண்டவரை அஸ்திபாரமிட்டு இந்த வீட்டை ஆண்டவரை கட்டியிருக்கிற ஆண்டவரை அப்பா ஒவ்வொரு காரியங்களும் உடைய கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கிறிஸ்து நீர் இந்த வீட்டில் ஆண்டவரை தலைவராகிறோம். ஆண்டவரே நீரே ஆண்டவரே தந்தையாகிறோம். தகப்பனே அவர்களுக்கு என் தேவனிய கர்த்தாவே அப்பா நீர் எல்லா கிட்டுக்கும் ஆண்டவரை தாங்கி தப்புவித்து விலக்கி காத்து இனிமேல் ஆண்டவரே சகல பூரணத்தையும் ஆண்டவரை நிரப்பி கொடுக்கும்படிக்கு எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தில் ஜெபித்து இந்த வீட்டை பிரதிஷ்டை பண்ணுகிறோம். ஆண்டவரே இந்த தேவதாஸ் செல்வமலர் இல்லத்தை இயேசுவின் நாமத்தில் நான் பிரதிஷ்டை பண்ணுகிறேன். நான் செல்விமா ஆண்டவரே வாழ்க்கை ஆண்டவரே பொங்கி வழியட்டும் தகப்பனே சப்பா. இந்த வீடு உமக்கு ஒரு ஜெப வீடாக மாறட்டும் ஆண்டவரே சப்பா. இந்த வீட்டில் வந்து ஆண்டவரை ஜெபிக்கும் போது ஆண்டவரை சுத்தி முத்தி இருக்கிற எல்லா ஜனங்கள் எல்லாம் தொடப்படட்டும் அப்பா. ஏசப்பா ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரப்பா. நித்திய ஜீவனுக்காக ஆயத்தப்படுத்த இந்த வீட்டை நீர் ஆசீர்வத்து தரும்படிக்காக இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறேன் பிதா. ஆமென். சவு புருஷனா சவு புருஷன் ஜீவனதியே பொங்கி பொங்கி வா ஆசீர்வாதியோ
ஆசீர்வதியோ என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே, ஜீவநதியே எங்கள் பொங்கி பொங்கி வா. கண்மாலையை பிளந்து இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் அறிந்தேன், பாவ பாடிதனை சுமந்தறிந்தேன். வழி தப்பி நான் அறிந்தேன், பாவ பாடிதனை சுமந்தறிந்தேன். அவர் அன்புக்கு எந்தன் பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஆமென். இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த எல்லா உதவிகளுக்காக அனுமதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கற்றோடைய பிரயாசம் இருந்தார். நீங்கள் இந்த வீட்டையும் இந்த குடும்பத்தை கட்டியிருக்கீங்க. இந்த குடும்பத்தில் உள்ள வல்லவர்கள் எவ்வளோ தூரமாக உங்களை நேசிக்கிறாங்க என்பதெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். இந்த கூடியிருக்க நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு திரும்பவும் ஆண்டவரை இந்த வீட்டையும் வீட்டில் வாழ போலவர்களையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த வந்திருக்க யாவரையும் நமது கருத்தை படிக்கிறோம். இயேசு நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் சிநேகமும் நம்ம அனைவரோடு கூட இந்த வீட்டில் இருக்க யாவரோடு கூடவும் வந்திருக்க யாவரோடு கூடவும் இன்றைக்கும் என்றைக்கும் உள்ள சதா காலம் இருப்பதாக.